ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு குட்டி கதை தான் பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த கதை ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி நடந்த கதை. ஒரு கிராமத்தில் மனோரியா என்பவன் இருந்தான். அவனுக்கு ஒரு அழகான மனைவி இருந்தா. அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தா. அந்த குழந்தை வேணும்னு சொல்லி அவன் தேவனிடம் தினமும் வேண்டுவாளாம். அப்படி இருக்கையில் ஒரு நாள் ஒரு தேவதை அவன் முன்னாடி வந்தாளாம். அந்த தேவதை அவரிடம், உனக்கு குழந்தை வரம் வேணும்னு கேட்கறது எனக்கு தெரியும். உனக்கு இன்னும் கொஞ்சம் சில நாளில் ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை தேவனுடைய அருள்மிக்க குழந்தையா இருக்க போகுது. அந்த குழந்தை வலிமை மிக்கவனாகவும் ரொம்ப பலசாலியவனாகவும் இருக்க போகுது. அப்படி இருக்கையில் அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. சில நாளில் அவன் ரொம்ப வலிமை மிக்கவனாக இருக்கான். அப்படி இருக்கையில் அவன் ஒரு தேசத்துக்கு போகும்போது ஒரு காட்டை நோக்கி போனான். அவனை நோக்கி ஒரு சிங்கம் பாஞ்சு வந்தது. அந்த சிங்கத்தோடைய தாடையை கிழிச்சு வென்று போட்டான். இதுலேருந்து அவனுடைய பலம் நம்மளுக்கு புரிய வருது, தேவனுடைய பலம். இப்படி இருக்கையில் அவனோட வாலிப வயது நெருங்குது. அவன் ஒரு பெண்ணினால் வஞ்சிக்கப்படுறான். அந்த பெண்ணும் மித்தவங்களும் அவனுடைய பலத்தினால் பொறாமப்படுறாங்க. அந்த பலத்தை பார்த்து எல்லாருக்கும் பொறாமை. அப்படி இருக்கையில் அவனோட பலத்தை எடுக்கணும்னு சொல்லி அந்த பொண்ணிடம் அவனோட பலத்துக்கு என்ன ரகசியம்னு சொல்லி கேட்க சொல்கிறாங்க. அந்த பெண்ணும் வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு சிம்சோனை வஞ்சித்து அந்த பலத்தோட ரகசியம் அவனோட முடிதாங்கிறத தெரிஞ்சு கொண்டு அதை அவங்கள்ட்ட சொல்லிடுறான். சிம்சோனோட முடியும் வெட்டப்படுது, பலமும் இழந்து போகிறான். அப்படி இருக்கையில் அவன் கண்ணு குருடாக்கி ஒரு தூணில் கட்டி போடுறாங்க சிம்சோனை கட்டி போட்டு குலையிடலான்னு செய்யும்போது தேவனை துதித்து அவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் வருந்தின போது கடவுள் அவனுக்கு திரும்பியும் தோன்றி அவனுக்கு அவனோட பலத்தை திரும்பியும் கொடுத்தாரு. அவனோட முடி வளர்ந்து அவனுக்கு திரும்பி அவனோட பலம் கிடைச்சதுக்கு அப்புறம் அவனோட எல்லா விரோதிகளையும் கொன்று போட்டானான். இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன புரிய வருதுன்னா, என்னைக்குமே நம்மளோட ரகசியத்தை ரகசியமாகவே வச்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் வாலிப வயதில் தவறான விஷயத்தை நோக்கி போகாமல் ஒழுக்கமான விஷயத்துல இருந்தாலே எல்லாமே நல்லதாக நடக்கும். நன்றி, வணக்கம்.